இப்படி இருக்கும்போது குளியாப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர், அவர் ஒரு கடையும் வைத்திருக்கிறார். தனது காதலியை பார்ப்பதற்காக தனது கடையில் இருக்கக்கூடிய ஊழியரோடு வாகனத்திலே சென்றிருக்கின்றார். ஊழியரிடம் சொல்லிக்கொண்டார், நான் என்னுடைய காதலியோடு கொஞ்சம் காதலியோட வீட்டுக்கு சென்றிருக்கின்றார், காதலியோடு கொஞ்சம் பேசணும், கதைக்கணும், நீங்கள் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வாங்க. 1 ஹவரில் வந்திருக்கிறார். தன்னுடைய முதலாளி, காதலியை பார்க்க சென்ற முதலாளியை காண இல்லை. எங்கேண்டு கேட்டிருக்கிறார். அவர் நீங்கள் விட்டுட்டு போய் 10 நிமிஷத்தில் அவர் போயிட்டார், தெரியாது அவங்களுக்குன்னு கேட்டிருக்கார். சரி, திரும்ப ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்துருக்கின்றார். அந்த வீட்டில் ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்களாம். இன்றைய தினமின பத்திரிகையில் இவ்வாறு செய்தி வெளியாகின்றது. குளியாப்பிட்டியே தருணயா தேசபாலனக்குகே நிவசகட்ட உஸ்ஸன்கிங். இப்போ நேற்று வரை இவரை காணவில்லை, எப்படி என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றது, இவரை ஒரு அரசியல்வாதி தூக்கி கொண்டு போயிட்டாராம். ஆனால் உயிரிழந்து விட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளது போலீசாருக்கு. காரணம், அவருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூட சந்தேகம் வெளியாகிறது.